பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன், ஃபீஸ் கூட கட்டிட்டேன். அதெல்லாம் சரிதான். மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா. ஆமா சித்தப்பா, காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய், படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு. அது மட்டும் இல்ல, பஸ் வர ஃப்ரீ. இப்போ நான் சாதாரண பெண் இல்ல, புதுமை பெண். நாங்க மட்டும் என்ன, இப்போ பசங்களுக்கும் 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய புகைப்படங்கள் கர்நாடகாவை முழுவதும் அலங்கரித்துக் கொண்டிருந்தன. அந்த புகைப்படங்களில் 2 பேருடைய புகைப்படங்கள் தான் முக்கியமாக இடம்பெற்றது. ஒன்று பாஜகவுடைய முதலமைச்சராக இருந்த பசவராஜ் பொம்மை, மற்றொருவர் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி. பசவராஜ் பொம்மையினுடைய புகைப்படத்திற்கு கீழே பேசியம் என்றும், மோடியினுடைய புகைப்படத்திற்கு கீழே கிரைசியம் என்றும் போடப்பட்டிருந்தது. அதாவது பசவராஜ் பொம்மையும் மோடியும் பாஜகவும் சேர்த்து கர்நாடகாவில் மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறார்கள். 30% கமிஷன் கவர்மெண்ட் என்று மிகப்பெரிய அளவில் அது ஒரு விவாத பொருளாக மாறுவதற்கு இந்த விளம்பரம் கை கொடுத்தது என்றால் மறுப்பதற்கில்லை. அதற்கு ஒப்பான ஒரு விளம்பரத்தை இப்போது நடக்கவிருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். கடந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் ஒரு விளம்பரம். அந்த விளம்பரம் என்பது பே சிஎம் கிரை சிஎம் என்கிற வாக்கியத்தை உள்ளடக்கி ஒரு மிகப்பெரிய புகைப்படங்கள் கர்நாடகாவை முழுவதும் அலங்கரித்துக் கொண்டிருந்தன. அந்த புகைப்படங்களில் 2 பேருடைய புகைப்படங்கள் தான் முக்கியமாக இடம்பெற்று வந்தது. ஒன்று பாஜகவுடைய முதலமைச்சராக இருந்த பசவராஜ் பொம்மை, மற்றொருவர் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி. பசவராஜ் பொம்மையினுடைய புகைப்படத்திற்கு கீழே பேசியம் என்றும், மோடியினுடைய புகைப்படத்திற்கு கீழே கிரைசியம் என்றும் போடப்பட்டிருந்தது. அதாவது பசவராஜ் பொம்மையும் மோடியும் பாஜகவும் சேர்ந்து கர்நாடகாவில் மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறார்கள். 30% கமிஷன் கவர்மெண்ட் என்று மிகப்பெரிய அளவில் அது ஒரு விவாத பொருளாக மாறுவதற்கு இந்த விளம்பரம் கை கொடுத்தது என்றால் மறுப்பதற்கில்லை. அதற்கு ஒப்பான ஒரு விளம்பரத்தை இப்போது நடக்கவிருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, பே பிஎம். அதாவது மோடிக்கு நீங்கள் பணம் கொடுங்கள், மோடி உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து தருவார். அதாவது மோடிக்கு நீங்கள் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பணம் கொடுப்பவராக இருந்தால் உங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்பு வசதிகளையும் மோடி ஏற்படுத்தி தருவார் என்பதுதான் அந்த விளம்பரத்தினுடைய மிக முக்கியமான அம்சம். அதாவது பேடிஎம்னுடைய அந்த ஸ்கேன் பண்ற அந்த படம் இருக்கு இல்லையா, அதை போட்டு மோடி அதுல சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி புகைப்படம். அதுக்கு மேலதான் பே பிஎம் அப்படிங்கிற விளம்பரம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகி கொண்டிருக்கு. மக்கள் அந்த விளம்பரத்தை பெரிய அளவில் வைரல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல அவங்க ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணிக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு பல்வேறு சலுகைகள் மோடியிடமிருந்து கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் மோடிக்கு பணம் கொடுங்கள். அதாவது இப்போ சிபிஐ, இடி இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா மோடிக்கு ஒரு 56 கோடி ரூபாய் கொடுங்க. உங்களை சிபிஐயோ இடியோ உங்களை தொந்தரவு செய்யாது, மோடி பார்த்துக்குவார். அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா கனிம வள கொள்ளை இதை நடத்த வேண்டுமா, கனிம வள ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வேணுமா, மோடிக்கு ஒரு 135 கோடி ரூபாய் போட்டு கொடுங்க, அவர் உடனே நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி ஆர்பிஐனுடைய சட்டம் இதை உங்களுக்கு சாதகமாக வளைத்து ஒடிக்க வேண்டுமா, ஒரு 60 கோடி ரூபாய் மோடி கொடுங்க, அவர் சரி பண்ணி கொடுத்துருவார். மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் அது உங்களுக்கு வேணுமா, ஒரு 40 கோடி ரூபாய் கொடுங்க. மருந்து கம்பெனி புதுசா, அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மருந்து கம்பெனி ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் லாபம் கொழிக்கக்கூடிய ஆளாக, லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஆளாக மாறணுமா, நீங்க மோடிக்கு ஒரு 40 கோடி ரூபாய் கொடுங்க. இப்படி மோடிக்கு பணம் கொடுப்பவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் மோடி ஏற்படுத்தி தருவார் என்பதுதான் காங்கிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த விளம்பரத்தினுடைய மிக முக்கியமான விஷயம். அது இன்றைக்கு
இந்திய மக்களால் பெருமளவில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், மோடி கடந்த 10 வருடங்களாக ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு எவ்வளவு பெரிய ஊழல் இன்றைக்கு இந்தியாவில் மலிந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஒருபுறம் மிகப்பெரிய ஊழல், இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அதிக அளவு வேலை வாய்ப்பின்மை, இன்னொரு பக்கம் மோடியினுடைய நண்பர்கள் அம்பானியும் அதானியும் உலக பணக்காரர்கள் பட்டியலில் போட்டியிட்டு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மகத்தான ஜனநாயக நாடும் அதனுடைய மக்களும் கீழ்நோக்கி சென்றிருக்கிறார்கள். மோடியும் மோடிக்கு வேண்டிய ஆட்களும் மேலெழும்பி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் இந்த PM என்று சொல்லக்கூடிய விளம்பரம் சூசகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதுல வேற இன்னைக்கு காலையில நான் ஒரு செய்தியை படிச்சேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது படிச்சதுல இருந்தே ரொம்ப பதட்டமா இருக்கு. என்ன தெரியுமா? ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல மோடி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். அங்க போய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி என்பது உணவுக்கு முன்பு வழங்கக்கூடிய சூப் போன்றது. அதாவது மோடி அவர்கள் ஆட்சி செய்த 10 ஆண்டு கால ஆட்சி என்பது உணவுக்கு முன்னாடி வழங்க போகிற சூப் மாதிரியா. இனிதான் பிரம்மாண்டமான விருந்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம், அது இதோ காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். அட சாமி, கடந்த 10 வருடமா என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கிற அப்படிங்கிறது எங்களுக்கு தானே தெரியும். நேற்றை கூட ஒரு மீம் பார்த்தேன். என்ன அப்படின்னா, மோடியினுடைய ஆட்சியில 2 கிட்னி ஒவ்வொரு மனுஷங்களுக்கு இருக்கும். ஒரு கிட்னியே புடுங்கியாச்சு, இன்னும் இருக்கிறது ஒரு கிட்னி. அது போச்சுன்னா உயிரே போயிடும். அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது, அதனால மோடிக்கு வாக்களிக்காதீர்கள் அப்படின்னு ஒரு மீம்ஸ் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, மோடியினுடைய 10 வருட ஆட்சியில் இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில் இதுவரையிலும் சந்திக்காத அளவு மிகப்பெரிய கொடுமைகளை பெண்கள், இளைஞர்கள், வயோதிகர்கள் இப்படி பட்டியலிட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு மோடி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய செயல்களுடைய பாதிப்பு பல தலைமுறையை பாதிக்கும். நீங்க ரொம்ப நல்லா யோசிச்சீங்க. இன்றைக்கு மோடி செஞ்சிட்டு இருக்கிற விஷயம் இன்னைக்கு நம்மளை மட்டும் பாதிக்கிறது அல்ல, வரப்போகக்கூடிய பல தலைமுறைகளை பாதிக்கக்கூடிய விதத்திலான செயல்பாடுகளை மோடியும் RSS இந்தியாவில் செய்து வருகிறது. இது தொடர்ந்தது என்றால் அது நமக்கு பெரிய சிக்கல். அதனாலதான் எல்லாரும் சொல்றாங்க, என்ன அப்படி, இது ஒரு 2வது விடுதலை போர். அதாவது இந்தியாவையும் இந்திய மக்களையும் காப்பாற்றுவதற்கான ஒரு மகத்தான விடுதலை போராட்டம். இதில் இந்தியாவும் இந்திய மக்களும் வெற்றி பெற வேண்டும். மாறாக RSS மோடியும் வெற்றி பெற்றால் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படி. அதனால உலகத்தினுடைய மிக முக்கியமான அமைப்புகள் எல்லாமே பல்வேறு நடவடிக்கைகளுக்கு கண்டனங்களோடு களத்தில் வருகிறார்கள். UN அமைப்பு அதனாலதான் சொல்றது, தேர்தல் ஜனநாயகபூர்வமாக நடக்கும் என்று நம்புகிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு ஆதங்கம் இருக்கு, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பயம் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. அப்ப ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா, பாஜக என்று சொல்லக்கூடிய ஆட்சி தொடர்ந்தால் இந்தியாவிற்கு மிகப்பெரிய சிக்கல் தான். அது நிர்மலா சீதாராமனுடைய கணவரே பலமுறை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் இல்லையா? இந்த முறை தேர்தல் அப்படிங்கிறது மோடிக்கும் எதிர்கட்சிக்குமானது அல்ல, மாறாக இந்திய மக்களும் இந்திய நாட்டிற்கும். அவர்கள் ஒரு பக்கம், மோடி இந்த பக்கம். இப்ப இந்தியாவும் இந்திய மக்களும் ஒரு பக்கம், மோடியும் RSSம் இந்த பக்கம். இதுல யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பதை பொறுத்து இந்தியாவுடைய எதிர்காலம் இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அப்ப பல பேர் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். முடிவெடுக்க வேண்டியது நம்மள மாதிரியான ஆட்கள். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதா இதுல பார்க்க வேண்டியது இருக்கு. முடிவுகளை நல்லபடியாக எடுத்தால் நம் நாடும் நம் நாட்டு மக்களும் சிறப்பாக இருப்பார்கள். இல்லை என்றால் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.